தற்போது 15 நிமிடங்களுக்கு மேலாக இடைப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வாடிவாசல் வழியாக வந்த ஒரு காளை ஓடி வரும்போது அது காலில் இடர்பாடு ஏற்பட்டு கீழே விழுந்து தற்போது அந்த பகுதியிலேயே அது முடங்கி கிடக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கு உடனடியாக வெட்டினரி மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த காளையை இங்கு முதலுதவி அந்த காளைக்கு வழங்கப்பட்டது. காளையை எழுப்ப முயற்சி செய்தார்கள். ஆனால் காளை எழும்பாததின் காரணமாக தற்போது அதை அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அதை ஏற்றி மேல் சிகிச்சைக்காக இங்கிருந்து எடுத்துச் செல்வதற்கான பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1000 காளை இங்கு விடப்படும் என்று முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக வேகமாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. காளையை அடக்குவதற்காக வீரர்களும் ஏராளமானோர் களமிறக்கப்பட்டு அவர்களும் துடிப்புடன் காலை முதலேயே மாடுகளை பிடித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் திடீரென்று சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக தற்போது ஜல்லிக்கட்டு நடைபெறுவது தடைபட்டிருக்கிறது. வேகமாக ஓடி வந்த காளை திடீரென்று அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய வாடிவாசலில் இருந்து ஒரு 20 மீட்டர் தொலைவிலேயே திடீரென்று கீழே விழுந்து விட்டது. தற்போது அந்த காளையை தூக்குவதற்கான முயற்சியில தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீரர்கள் வாடிவாசல் பகுதியிலேயே அங்கேயே இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த காளையை தூக்க முடியாததின் காரணமாக வடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வடத்தின் மூலமாக அதை கட்டி தூக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். காரணம், இந்த காளை மிகவும் எடை கொண்ட காளையாக பார்க்கப்படுகிறது. அது முழுமையாக அதற்கு நடக்க முடியாததின் காரணமாக தற்போது அதன் கொம்புகளை அந்த மாட்டினுடைய உரிமையாளர் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. உடனடியாக இந்த காளையை இங்கிருந்து உயர் சிகிச்சைக்காக கொண்டு செல்வதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இன்னமும் இதுபோன்று பல வீரர்களுக்கும் சில காயங்கள் ஏற்பட்டது. அவர்களும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அதே போலத்தான் இந்த காளைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை சரி செய்வதற்காக இங்கேயே சரி செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் முயற்சி பலனளிக்காததின் காரணமாக காளை எழும்பாமல் அங்கேயே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இதன் நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலுதவி செய்வதற்காக இங்கு அவர்கள் பல கட்ட முயற்சிகள் மேற்கொண்டும் முயற்சி பலனளிக்காததின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உடனடியாக காளையை இங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் தூக்கி செல்வதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் சற்று நேரத்தில் அதை முழுமையாக காளையை இந்த வாகனத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி அதை வெளியே கொண்டு சென்று அதற்கு முழுமையான சிகிச்சை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கு நடைபெற்று வருகிறது. தூக்குவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நேரடியாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இதன் காரணமாக சுமார் அரை மணி நேரமாக ஜல்லிக்கட்டு தடைபட்டிருக்கிறது. காலு தான் நடக்க முடியல, காலு தான் இதாயிடுச்சு. அப்ப இங்கே ரெடி பண்ணிடுவாங்க. உள்ள ஏறிட்டாரு. மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்ட காளை ஒன்று களத்தில் நுழைந்ததுமே அதற்கு அடிபட்டதை தொடர்ந்து காளை களத்திலேயே படுத்துவிட்டது. தொடர்ந்து அதற்கு என்ன மாதிரியான அடிபட்டது என்பதை அங்கு முதலுதவிக்கு இருந்தவர்கள் பார்த்து காலில் அடிபட்ட நிலையில் அதற்கு சிகிச்சை அளித்தார்கள். தொடர்ந்து காளையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளானது நடைபெற்று தற்போது காளையானது ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டிருக்கிறது. காளைக்கு அடிபட்டதை அடுத்து தற்காலிகமாக ஜல்லிக்கட்டு போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து காளையை தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது காளையானது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். காளையை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.